இதுல ஒரு கும்பல் என்ன பண்ணுது, நாங்க விமான நிலையம் வேண்டாம்னு சொல்லல, ஆனா இங்க வேண்டாம்னு சொல்றோம். நாங்க வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் கிடையாது, நாங்க டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானவர்கள் கிடையாது, ஆனா இங்க வேண்டாம். சரி, இங்க வேண்டாம். 5700 ஏக்கர்ல ஏரியும் அழிக்காம, குளத்தையும் அழிக்காம, கம்மாயும் அழிக்காம, வீட்டையும் இடிக்காம, கோயிலையும் இடிக்காம, பள்ளிக்கூடத்தையும் இடிக்காம 5700 ஏக்கர்ல பனையூர்ல இடம் இருக்கா? தெரியாம கேக்குறேன். எங்க இருக்கு? உசுரே போனாலும் விவசாயத்தை விட்டுறாதீங்க அப்படின்னு படத்துல பேசுறது. இங்க இந்த கிராமத்துல வேண்டாம்னு சொல்றோம், வேற எந்த கிராமத்துல அப்ப வச்சுக்கலாமா? அப்ப இந்த கிராமத்துக்கு எதுக்கு வந்தீங்க? ஓட்டுக்கு வந்தேன். அந்த கிராமத்துல வச்சா வருவீங்களா? வரமாட்டேன். தெரியாது, ஸ்கிரிப்ட்ல இல்ல. ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்கோ அதுதான் நாங்க பேசுவோம். ஒரு துண்டு சீட்டு கிட்ட மாட்டிக்கிட்டே தமிழ்நாடு தத்தளிக்குது. இப்போ ஒரு A4 சீட்டு வந்திருக்கு. துண்டு சீட்டு கிட்டே தடுமாறியாச்சு. அதுக்கே துண்டு சீட்டுக்கே நமக்கு அவ்வளவு சிரமம். மீனவர்கள் போராட்டம், மாணவர் போராட்டம், ஆசிரியர் பெருமக்கள் போராட்டம், இந்த பக்கம் பரந்தூர் போராட்டம், மேல்மா போராட்டம், மேல்பாதி போராட்டம், வேங்கவயல் போராட்டம், குலசேகரப்பட்டினம் போராட்டம், துண்டு சீட்டுக்கு. இப்ப A4 சீட்டு வந்து துண்டு சீட்டாவது கொள்கையே பேசுவோம். ஏதாவது பிரச்சனை தான் துண்டு சீட்டை பார்க்கும். இந்த A4 சீட்டு கொள்கையே கிடையாது, அது A4 பார்க்கும். ஆக நாங்க என்ன பண்ண போறோம்னா, என்ன பண்ண போறிய? ஆக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஆக அந்த வகை என்ன, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, மாற்றுத்திறனாளிக்கு நல்லது பண்ண போறோம். அப்ப அவங்களுக்கு மட்டும் தான் நல்லது பண்ணுவியா, மத்தவங்களுக்கு பண்ண மாட்டேன்னா பதில் இல்ல. இதையும் ஒரு கூட்டம் ஆதரிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்போ ஒரு மாற்று, எந்த மாற்று? ஒரு நோக்கம். ஏர்போர்ட் வேணும், எதற்காக வேண்டும் என்ற கேள்வியை இந்த நிலத்தில் எழுப்ப ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். சென்னை வானூர்தி நிலையம் என்ன பிரச்சனை? 1100 ஏக்கர் இருக்கு, பக்கத்துல 900 ஏக்கர்ல ஆர்மியுடைய இடம் இருக்கு, 900 ஏக்கர். அந்த இடத்தை சேர்த்தா 2000 ஏக்கர் வருது. அந்த 900 ஏக்கர்ல ஆர்மி, இந்திய ராணுவம் பயிற்சி எடுக்கிற இடத்தை நீ கொண்டு போய் கிளாம்பாக்கம் பக்கத்துல வை. விழுப்புரத்துல பயிற்சி எடுத்தா பிரச்சனை ஆயிருமா? இல்ல திருச்சியில பயிற்சி எடுத்த பிரச்சனை ஆயிருமா? இல்ல மதுரையில பயிற்சி எடுத்தா அந்த பயிற்சி அங்க எடுக்கலாம். ஏர்போர்ட்டை விரிவாக்கம் பண்ணணும்னா ஏற்கனவே இருக்க சென்னை வானூர்தியை டெவலப் பண்ணு, தூத்துக்குடியை டெவலப் பண்ணு, திருச்சியை டெவலப் பண்ணு, மதுரையை டெவலப் பண்ணு, கோயம்புத்தூரை டெவலப் பண்ணு, தஞ்சாவூரை டெவலப் பண்ணு, சேலத்தை டெவலப் பண்ணு, புதிய 20 வானூர்தி அமைச்சிரு. சென்னைக்கு வரக்கூடிய வானூர்தி நிலையத்தில் 80 விழுக்காடு பேரு மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தஞ்சாவூர் மக்கள் தான் வர்றான்றான். அதை டெவலப் பண்ண முடிஞ்சு போச்சே. ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி பண்றோம், லெக்குக்கு மட்டும் போட முடியுமா? பைசப்ஸ்க்கும் போடணும், ட்ரைசப்ஸ்க்கும் போடணும், ஷோல்டருக்கும் போடணும், பேக்குக்கும் போடணும், அதுக்கப்புறம் அப்டாமனுக்கும் போடணும், எல்லாத்துக்கும் போடணும். வெறுமனே பைசப்ஸ் மட்டும் இது மட்டும் வீங்கி இருக்கு, மத்ததான் ஜூம்பி இருக்கும். இங்க சென்னை மட்டும் வீங்கி இருக்கு, மத்தது பூரா ஜூம்பி இருக்கு. எல்லாம் உடற்பயிற்சி மொத்தமா செய்யறா. 7 நாள் இருக்குடா எருமை மாடு, எல்லா பக்கமும் செஞ்சு விடுன்னு நாங்க சொல்றோம். அதுதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியை தான் நாங்கள் கேட்கிறோம். அதைத்தான் சீமான் சொல்லுகிறாரு. அது மாறும். நீங்க 1100 நாட்கள் போராடிட்டு சோர்வடையாதீங்க. என்ன சுப்பிரமணியன் சொன்னாங்க, நாங்க போராடி சோர்வடைஞ்சிட்டோம்னு சொன்னாங்க. சோர்வடையாதீங்க. நீங்கள் சோர்வடைஞ்சாலும் உங்களுடைய அண்ணனாக, எங்களுடைய அண்ணனாக இந்த காஞ்சிபுரத்தில் நின்று கொண்டு நாங்கள் சொல்லுகிறோம், அண்ணன் சீமான் அவரின் தம்பிகளும் உயிரோடு இருக்கிற வரை இந்த நிலத்தில் வானூர்தி நிலையம் வராது. இறுதியாக ஒரு சாலை விரிவாக்கத்தில் தன் வீட்டை இழந்த ஒரு பெண்மணி குறித்து கவிப்பேரசு ஐயா வைரமுத்து அவர்கள் ஒரு கவிதை எழுதியிருப்பார். அது ஏகனாபுரம் மக்களுக்கு சரியாக பொருந்தும். ஏழ துரசாமி, எங்கடா உங்கப்ப, கல்லுக்கடை போயிருப்பான் கையோட கூட்டியாடா, வீட்டை இடிக்கிறாக, வெறப்பா நிக்கிறாக, ஓட்ட பிரிக்கிறாக, ஓடி போய் கூட்டியாடா, சாமிகளா சர்க்காரு சாமிகளா, சிலந்தி வளையெடுக்க சீட்டெழுதி வந்தீங்களா, சித்தரம்பு நசுக்கத்தான் ஜீப்பிலேறி வந்தீங்களா, வெள்ளாட்டம் காம்பு மேல விசம்படிய கணா கண்ட, ஓடையில ரத்தமெல்லாம் உருண்டோட கணா கண்ட, காத்து கருப்பாச்சே, கண்டகனா படிச்சிடுச்சே, எள்ளு செடி மேல இடி வந்து விழுந்துடுச்சே, முன்னெடுக்க போன மூத்தவன காங்கலையே, 7வது படிக்க போல இளையவனம் காங்கலையே, ஒத்தையில நானிருந்து உலக்கரிசி போடையில வாய்க்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்கம் நிக்கிறாக, எட்டி மிதிச்சாலே இத்து போகும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளே, நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா, கடஞ்ச தயிர்படுமா, காஞ்சிபுரம் தறிபடுமா, முஞ்சுவரு கெட்டத்தான் மூக்குத்தி அடகு வச்சேன், பித்தளை குடத்தை வச்சு பிஞ்சுவரு கெச்சு வச்சேன்,
கதவு மரம் வாங்க காசு இல்ல ராசாவே, கோணி சாக்க தச்சு கோட்டைக்கு மாட்டி வச்சேன். கூட்ட களைச்சாக்கா குருவிக்கு வேறு மரம், வீட்டை இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம். ஐயா துறமாறே, 5 விரல் மோதிரமே, பாதலத்து சொத்துவத்து பாரமையா கண்டிருந்து. தண்ணி பிடிக்க தகரக்குடம் ஒண்ணு இருக்கு, 10 வச்சு 10 வச்ச பாத்திரங்கள் 2 இருக்கு. என் புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்கு. போங்க ஐயா, போயிருங்க, புண்ணியமா போகட்டும். எங்க வீட்டு நாய்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும். அழுதாலும் ஏழ சொல் அம்பலத்தில் ஏறாது, அருகம்பல் புத்து சொல்லி அருவாமனை கேட்காது. இடிங்க ஐயா, இடிச்சிருங்க, கூடைய பிரிச்சிருங்க, கொடியெல்லாம் அறுத்துறீங்க. கண்ணாடி கடைக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி மொத்தமா நொறுக்கிறீங்க. கடைசியா ஒண்ணு மட்டும் கால் பிடிச்சு கேட்கிறையா, சிகரெட்டு பிடிப்பவரே செவிமெடுத்து கேளுமையா. கொள்ளையில எம்மக மல்லிகைப்பூ நட்டிருக்கா, நீர் குடிச்சு வளர்ந்த கோடி வேர் பிடிச்சு நின்று இருக்கு. பொத்தி வளர்த்த கோடி பூ பூக்க முன்னால கத்தி வீசாதீங்க, கடப்பார எரியாதீங்க. ஆசையா வளர்த்த கோடி அசங்காம நிக்கட்டும். அவ வச்ச மல்லிதா எவளுக்கோ பூக்கட்டும், அவள் வச்ச மல்லிதா எவளுக்கோ பூக்கட்டும். எங்கள் ஏகனாபுரத்து மல்லி எல்லோருக்கும் பூக்கட்டும். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.